வணக்கம், இது சாட் வித் அசீஃப். நான் தேவா பாஸ்கர். அசீஃப் முகமது வணக்கம். வணக்கம். நம்ம வந்து வி ஆர் லிட்டில் லேட் டு த பார்ட்டின்னு சொல்லலாம். நேற்று தினத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. சண்டே அப்படின்னா நம்ம அலுவலகம் வேலை செய்யலாம். இன்னைக்கு இவ்வளோ தாமதமாக தான் இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்கள்ல இருந்து பணம் போயிருக்கு. அது நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட யாரு நேற்று ஃபுல்லா மீம் என்ன வைரல் ஆச்சு அப்படின்னா, பணம் சிக்கிரிச்சு, தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட பணம், பாஜக பணம், நயினார் நாகேந்திரன் பணம், இது எல்லாத்தையும் தாண்டி போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியபுரம் படத்துல வந்து ஒரு அவரே போட்டு கொடுத்துருப்பாரு. ஜெய்ய மீம் டெம்ப்ளேட் வந்து அதில் அண்ணாமலையோட மூஞ்சி வச்சு, சமுத்திரகனி இடத்துல இருந்து அண்ணாமலையோட மூஞ்சி வச்சு, அதுதான் நேற்றுல இருந்து வைரல் ஆனதை பார்த்துட்டு இருந்தோம். எப்படி பாக்குறீங்க நீங்க? எலெக்ஷன் ஆரம்பிச்சு நடந்த ஒரு பெரிய பஸ்ட் வந்து இதுதான். இது முன்னாடி இந்த இடி ஆபீசர் பஸ் பண்ணதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போ இன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலியோடைய தேர்தலை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னன்னா காரணம், வேலூர்ல நடந்துச்சுல, தமிழ்நாட்டிலே ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அதான் நீ சொன்னது வேலூர் ஒண்ணு, அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் அரவக்குறிச்சி, அதுக்கு பிறகு ஆர்கே நகர், அதுக்கு பிறகு வேலூர், இதெல்லாம் லைன் நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த சமயத்துல நடந்தா பாஜகவுக்கு எதிராக இருக்கும் அப்படின்றத காரணத்தினால நமக்குலாம் ஆர்கே நகர் தேர்தல்லாம் அப்பட்டமா நமக்கு நல்லா தெரியும் ஏன் நிறுத்தினாங்க அப்படின்ட்டு. ஏன் வந்து தஞ்சாவூர் அரவக்குறிச்சி ஏன் நிறுத்தினாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். அதே ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணுவாங்களா, அதான் நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. அந்த கடந்த காலங்களில் அந்த தேர்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய தொகை பிடிக்கப்பட்டது, பணம் பிடிக்கப்பட்டது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. பணம், பெரிய பணம் பிடிக்கப்பட்டுச்சு, அதனால தேர்தல் நிறுத்திட்டாங்க. ஏன்னா தேர்தலே எப்படி நடக்குதுன்னா, அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உனக்கும் எனக்கும் இரண்டு பேரும் போட்டியிடுவதற்கு சமமான ஒரு சூழல் நிலவுதா அப்படின்றதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த சூழல் இல்லாட்டினா, உனக்கு ஆதரவா இருக்குது அப்படி சூழல்னா அப்ப தேர்தலை நடத்தக்கூடாது. ஏன்னா ஃபீல்டு வந்து லெவலா கிடையாது அப்படின்றதுக்காக அந்த முடிவெடுப்போம். அப்போ இவ்வளவு பெரிய தொகை ஒருத்தருடைய பேர்ல பிடிக்கப்படுது, இல்லைன்னா அவருக்கு சொந்தமானதாக கருதப்படக்கூடிய வகையில பிடிக்கப்படுது. இந்த விஷயத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதே இது பிடிப்பட்ட விஷயம். இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் வந்து மறுத்துட்டு இருக்காரு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஏன்னா வந்து எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த மாற்றவங்க கொடுத்த வாக்குமூலம், அது எப்படி பிடிக்கப்பட்டதுன்றதெல்லாம் பார்த்தாலே இதுக்கு மேல வந்து ஒரு ப்ரூஃபே வந்து தேவையில்ல. எக்மோர்ல அவங்களுக்கு டிப் ஆஃப் கிடைக்குது, அங்க பிடிக்க முடியல, தாம்பரத்தை நிறுத்தி வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி 3 பேரை மடக்குறாங்க. மடக்கி அவர்கிட்ட பேசும்போது எல்லாம் மாத்தி முன்னுக்கு பின் முரணான தகவல் எல்லாம் சொல்றாங்க. சதீஷ்னு ஒருத்தர் தான் அதுல A1 சதீஷ் தான் பிடிக்கிறாங்க. சதீஷ் யாருன்னா, ப்ளூ டைமண்ட் அப்படின்ற ஹோட்டலோட மேனேஜர். ப்ளூ டைமண்ட் ஹோட்டலோட ஓனர் யாருன்னா நம்ம நயினார் நாகேந்திரன். இது பங்கு இருக்குன்ற. ஆமா, நயினார் நாகேந்திரன். இது வந்து எக்மோர்ல இருக்கு, கீழ்பாக்கம்ல இருக்கு. எக்மோரோட மேனேஜர் தான் சதீஷ். பணம்லாம் அவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. போலீஸோட வாக்குமூலத்துல எனக்கும் நயினார் நாகேந்திரன் உள்ள தொடர்பு எல்லாத்தையுமே புட்டு வச்சிட்டாரு. அவரோட ரிலேட்டிவ் வந்து முருகன் ஒருத்தர், அவர் சாலி கிராமத்துல இருக்காரு, எங்க பங்கு போட்டோம், கீழ்பாக்கத்துல இருக்க ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல கொஞ்சம் பணம் இருந்துச்சு, ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய இன்னொரு மேன்ஷன்ல கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி கொடுத்தது நயினார் நாகேந்திரனுடைய ரிலேட்டிவ்ஸ். அது எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இதுல உச்சபட்சம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எடுத்துட்டு வந்து ட்ரெயின்ல ஏறாங்க, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, அதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டரே நயினார் நாகேந்திரன் தான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டரே நயினார் நாகேந்திரன் தான் கொடுத்துருக்காரு. அப்ப இவ்வளவு கையங்களமா மாட்டி சிக்கிட்டாங்க. வந்து வழக்கம் போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப சோகமானது ஒரு மூஞ்சு, பயங்கர ஒரு விரக்தியில. இல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு பல நிறுவனங்கள் இருக்கு, அதுல பலர் வேலை செய்யறாங்க, அப்ப இந்த லெட்டரை யாரு கொடுத்தீங்க? 8 வருஷம் எம்ப்ளாயி அவரு. அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல 8 வருஷம் வேலை பாக்குறாரு. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேற கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஒரு சோகம், அப்படியே மூஞ்சி ஃபுல்லா ஒரு சோகம் படர்ந்து இருந்தது. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ அரசியலில் வீழ்த்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றேன், எவ்வளவு தூரம் யாரோ ஒருத்தன் பணம் வச்சுட்டு திடீர்னு நயினார் சொல்லிருக்கலாமே, 4 கோடி ரூபாய் பணம் யாரோ எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் யாராவது நினைக்க கூடும். ஒருத்தர் வந்து நயினார் நாகேந்திரனுடைய உறவினர் அப்படின்னு கூட சொல்றாங்க. பெருமாள் ஒருத்தர், ஸ்ரீவைகுண்டம், அவர் வந்து நயினார் நாகேந்திரனுடைய உறவினர்னு. இதோட மட்டும் இல்ல, அதற்கு பிறகு நேத்து வந்து நெல்லையில நயினார் நாகேந்திரனுடைய உறவினர்கள் வீட்டுல நடைபெற்ற அந்த சோதனைகள்ல லட்சக்கணக்கான பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. பணம் மட்டும் கிடையாது, பணம் கூட சொல்லலாம் நம்ம, அவங்களோட பணமா இருக்கலாம். அது எப்படி நயினார் நாகேந்திரனோட பணமா இருக்கும் அப்படின்ட்டு பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள்ல ஏன் அவங்க மொத்தமா பரிசு பொருள்னா வெறும் ஒண்ணு மட்டும் கிடையாது, சேலை, வேட்டி, ஈட்டின்னு பல
அப்ப இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? அப்புறம் அதோடு இல்லாம மது பாட்டில்கள் வேற கைப்பிடிச்சிருக்கிறாங்க, சும்மா இல்ல. அதுவும் குடிக்க வச்சிருந்தாங்களே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் குடிக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை பாட்டில் வச்சிருக்கீங்க, இல்ல ஒருத்தர் உடுத்திக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை துணி வச்சிருக்காங்கன்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இவங்க முன் வைப்பாங்க, பாஜக காரங்க ரொம்ப சாதாரணமா இந்த கேள்வி முன் வைப்பாங்க. ஏன் அவருடைய சொந்தமா இதுவே வேற ஒரு வேட்பாளர் எங்கேயாவது மாட்டி இருந்துச்சுன்னா இந்நேரம் தமிழ்நாடு அதகலமா இருக்கும். இந்தியாவே பிச்சிருக்கும்னா. அர்ணாப் உட்கார்ந்து இருப்பாரு. சாரி, நான் தமிழ்நாடு தப்பா சொல்லிட்டேன், இந்தியாவே இன்னைக்கு பிச்சுக்கிட்டு இருக்கோம். அர்ணாப் கோசாமி இன்னைக்கு இதை பற்றி தான் விவாதம் டிபேட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுங்கி இருக்கும். நவிகா குமார் ஒரு பக்கம் குதிச்சிருப்பாங்க, அர்ணாப் கோசாமி கொதிச்சிருப்பாரு, இந்தியாவே அப்படியே ரெண்டா ஆயிருக்கும் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாரு, இவ்வளவு பெரிய தொகையை வந்து இவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. இன்னமும் கூட வெக்கமே இல்லாம இது வந்து திமுகவோட சதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்கல்ல. அதுதான் இங்க ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இப்போ பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்து டெக்னிக்கலா பேச போனா எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. எலெக்ஷன் பறக்கும் படை, எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த பறக்கும் படை தான் இதை கைப்பற்றி இருக்கிறாங்க. அதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற ஒரு எனக்கு இன்னொரு சந்தேகம் வேற இருக்கு. வெறும் ஒரு டிப் ஆஃப் இங்க கொடுத்து 4 கோடியை கொடுத்துட்டு மீதி ஊர்லாம் சேஃபா பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்களோன்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நீ இப்ப சொல்ற பத்தியா, இது என்னன்னா 4 கோடி ரூபாய் தான் மாட்டி இருக்கு. மாட்டாத அவ்வளவு பெரிய தொகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லயே 8,000 கோடி வாங்கி வச்சிருக்கீங்க. 4 கோடி எல்லாம் துக்கடா காசு இதெல்லாம். இன்னொன்னு, நம்ம இங்க இருந்து நெல்லைக்கு போனது மட்டும் தான் பேசுறோம். இங்க இருந்து கோவைக்கு ஏன் போயிருக்காது? ஏன் போயிருக்காது? கண்டிப்பா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏன் போயிருக்காது? இல்ல 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒண்ணு, இது வந்து கோவைக்கு இங்க இருந்து பணம் போயிருக்குமா, போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு ஆங்கிள், நான் கோவைக்கு அனுப்ப மாட்டேன், வெறும் நெல்லைக்கு மட்டும் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு அவர் எடுத்திருந்தாருன்னா, நயினார் நாகேந்திரன் எடுத்திருந்தாருன்னா, நீ சொன்ன சுப்பிரமணியம் அந்த சீன் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல அப்படியா நடக்க வேணாம். அவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர், பாஜக குழு தலைவர். அப்புறம் இன்னைக்கு பேசு தமிழா பேசு அந்த மாதிரி சேனல்ல, ஒரு வலதுசாரி சேனல் அம்மை கூட நயினார் நாகேந்திரன்னா ஒரு ஸ்டார் வேட்பாளர், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊருக்காரரு, ஏரியாக்காரரு, அதிமுக இருந்தவர், ஒரு பரம்பரையா பாஜக காரர் கிடையாது, அதிமுக எல்லாம் இருந்தவர். அவருக்கு ஒரு செல்வாக்கெல்லாம் இருக்கு. அப்படி நம்மளை விட ஜாஸ்தியா ஓட்டிக்கிட்டு வாங்கிடுவாரோ இவரு. நம்ம வேற பில்டப் பண்ணி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல. நம்ம தான் இது 3வது ஆங்கிள். தமிழ்நாட்டுல நம்ம தான் ஒரு மாசம் ரெடி பண்ணி. இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா 100% இருக்கு. அதுதான் இதுக்கு அதிகமான வாய்ப்பு. நேத்துதான் இதுதான் டிபேட். கண்டிப்பா இவர்தான் போட்டு கொடுத்திருக்காருன்னு. ஏன்னா நீ சொல்றதுக்கு இதுக்குதான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, கேடி ராகவனுக்கு நேர்ந்தது நமக்கு நல்லா தெரியும். இதே போல இன்னும் எஸ் வி சேகருக்கு இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் எப்படி குற்றச்சாட்டை வச்சாங்க அப்படின்னா, நாங்கள் கட்சியில் வளர்வது அண்ணாமலைக்கு பிடிக்கல, அதனால இவர் எங்களை எப்படியாவது வெளியேற்றுவதற்கு என்னென்ன வழிகள்லாம், அதான் ரெக்கார்ட் பண்றது, வீடியோவை ரெக்கார்ட் பண்றது, ஆடியோவை ரெக்கார்ட் பண்றது, 3வது ஆளை வச்சு ரெக்கார்ட் பண்றது, வச்சு அடிக்கிறது, ஆன்லைன்ல ஆன்லைன் ட்ரால் பண்றது, இதனுடைய வழியில தானே இதுவும் வருது, போட்டு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம். சோ அப்படி கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குது. இந்த மாதிரியான கிரிமினல் நடவடிக்கைகள், கிரிமினல்கள் எப்படி செயல்படுவார்கள் அப்படின்றது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வழியை அவர் கையெடுத்திருப்பாரா? எடுத்திருப்பார், நிச்சயமா கையில் எடுத்திருப்பார், இதை செய்திருப்பார் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. கோயம்புத்தூருக்கு பணம் போயிருக்குமான்னு கேட்டீங்க, அங்க போகாது. ஏன்னா அண்ணாமலையே சொல்லிட்டு முன்னாடியே, இங்க வந்து என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னா, பூத கண்ணாடி வச்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னா, ஒரு காசு நான் கொடுக்குறேன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல பாஜக வேட்பாளர் பணம் கொடுக்குறேன்னா இல்லையா, எங்க பணப்பட்டாடா நடக்குது, நீங்க வந்து பாருங்க, என்ன பூத கண்ணாடி வச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள 4 கோடி மாட்டிக்கிச்சு. தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவரு ஆக்சுவலா என்ன, அடுத்த 40 நாள் பாருங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க, நீங்க தான் யார சொன்னாரு பார்த்து, பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்றாரு, அண்ணா நீங்க பாருங்கன்னா, பூத கண்ணாடி வச்சு பாருங்கன்னா, என் பின்னாடியே வந்து பாருங்கன்னா, இதான் அதோட அர்த்தம். என் பின்னாடியே வந்து பாருங்கன்னா, நான் 5 பைசா செலவு பண்ண போறதுக்குள்ள, 1 ரூபாய் செலவு பண்ண போறது இல்ல, 2 ரூபாய் செலவு பண்ண போறது இல்லைன்னு சொன்ன அதே அண்ணாமலை நேத்து அதே போல் ஒரு பத்திரிகையாளர் அவர் செய்தி எடுக்கிறதுக்காக அவரை பின்னாடி ஃபாலோ பண்றாரு. அவர் போற இடத்துக்கு நீ ஏன் என் பின்னாடி ஃபாலோ பண்ற அப்படின்னு இறங்கி சண்டை போடுறாரு. நீங்க தானே நான் சொன்னீங்க பூத கண்ணாடி வச்சு பார்க்க சொல்லி, நாங்க பூத கண்ணாடிலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னா உங்க பின்னாடியே வந்து தானே பாக்குறோம், இது எங்களுடைய வேலைன்னா. இப்போ ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட வந்து மீறாரா இல்லையான்ற தகவல் எப்படி வெளியில தெரிய வரும்? பத்திரிகையாளர்கள் ரிப்போர்ட் பண்ணாதான் தெரியும். பக்கத்திலேயே எலெக்ஷன் கமிஷன் என்ன பக்கத்திலே சுத்திட்டு இருக்காங்களா? அவங்க அங்கங்க நின்று சோதனை செய்யறாங்க. சரி இல்ல, அவர் வந்து பேசுறதுல மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அவர் மீறி இருக்கிறான்றது எலெக்ஷன் கமிஷனுக்கே எப்படி தெரிய வரும்? ஒரு பத்திரிகையாளர் போய் அதை ரிப்போர்ட் பண்ணாதான் தெரியும், அது நேரலையை செஞ்சாதான் தெரியும், இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி பிளே பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும்னு தெரியல. அது வேற விஷயம். அதுக்கு அடுத்து வருவோம். பத்திரிகையாளர் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னு பார்த்தோம். என்ன பின்னாடி வராது அப்படின்னு சொல்றதுக்கு இவருக்கு எங்க முதல்ல இந்த ரைட்ஸ் இருக்கு? பத்திரிகையாளர் அண்ணாமலை கேள்வி கேட்கக்கூடாது, பறக்கும் படம் இது ஏபி முருகானந்தத்தை கேள்வி கேட்கக்கூடாது, அவரு கேஸ் போட்டு வாழ்நாள் ஃபுல்லா வந்து அலைய விடுவேன் அப்படின்ட்டு, வாழ்நாள் ஃபுல்லா அலைய விடுற அளவுக்கு என்ன கேஸ் போடுவேன் நீ?
அவர் வந்து மிரட்டாரு அந்த அரசு அதிகாரி வந்து, நீ வந்து அங்க ஒருத்தர் தைரியமா பேசுவாரு, சார் இருங்க சார், இல்ல நான் உங்கள்ட்ட பேசலாம், அவர்கிட்ட பேசிட்டு திரும்ப அவர்கிட்டயே போயிருவாரு. ஏன்னா அவர் தான் பேச மாட்டாரு, நீங்க பேசுறீங்க பதில் சொல்றீங்க, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன்ற மாதிரி. அந்த மாதிரிதான் இருக்கு. பத்திரிகையாளர் கேள்வி கேட்க கூடாது, பறக்கம்படி கேள்வி கேட்க கூடாது, எதிர்கட்சி கேள்வி கேட்க கூடாது, யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஆனா நாங்க தான் நியாயமா இருக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்க தான் நியாயமா இருக்கிறீங்க. சரி, கடந்த காலங்கள்ல என்ன பண்ணீங்க? 80 கோடி ரூபாய் சில்லற துண்டு சீட்டு அதை தான் கைப்பற்றுறாங்க. அதற்காக ஆர்கே நகர் தேர்தலே நிறுத்திடுறாங்க. பணத்தை கைப்பற்றல, நல்லா புரிஞ்சுக்கோ. கொடுத்துருக்காங்க, இவர் இவ்வளவு கொடுத்துருக்காரு, இவ்வளவு கொடுத்துருக்காரு, துண்டு சீட்டு. அந்த துண்டு சீட்டு வந்ததுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல நான் நியூஸ் 18ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த தேர்தலில் நிறுத்தணும்னு பாஜக முடிவு பண்ணிடுச்சு ஆர்கே நகர், இல்லன்னா அசிங்கமா தோப்போம் அப்படின்றதுனால. அப்போ இதை எப்படி நடந்தப்போ கௌரவமா தோத்தாங்களா? எந்த வெற்றி? அது வெற்றிகரமான தோல்வியா? ஆமா, அது வெற்றிகரமான தோல்வி. என்ன பண்றாங்க அப்படின்னா, அதான் அடுத்த தேர்தல்லாம் வந்து அதுக்குள்ளேயே இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கதையை முடிச்சிட்டாங்க இல்லையா. அவரை இங்கே அமிச்சிட்டாங்க, ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க, திகாருக்கு. இப்ப வெக்கமே இல்லாம திருப்பி அதுல இருக்கிறாரு, அது வேற விஷயம். இந்த தேர்தலை நிறுத்தணும்னு முடிவெடுத்தது அதனுடைய அந்த திட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஐடி ரைட் நடந்ததாகவும், ஐடி ரைட்ல இந்த குறிப்பிட்ட ஸ்லிப்பு வந்து கிடைச்சதாகவும், இந்த ஸ்லிப்பு இவ்வளோ இன்னாருக்கு இவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 89 கோடி ரூபாய்க்கான ஒரு ஸ்லிப்பு. அந்த ஸ்லிப்பை வந்து கசிய விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் கொடுத்து, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்துச்சு நியூஸ் 18க்கும் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நியூஸ் 18 தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் அந்த ஸ்லிப் வந்தது எனக்கு தெரியும். அந்த ஸ்லிப்பை கொடுத்ததே வந்து ஐடியில் இருக்கக்கூடிய, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான். அந்த சோர்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. அதை அப்ப அதை ரிலீஸ் பண்ணி அதை பூதாகரமாக்கி, ஐயோ இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலை வெற்றி அடைவதற்கு அதிமுக அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிம்பத்தை கிளப்பி கடைசியில தேர்தலை நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு சாதகமான சூழல் வந்து அந்த அதிமுகல அவர்களுக்கு சாதகமான காம்பினேஷன் உருவான உடனே திருப்பி தேர்தலை நடத்தி வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை இவங்க நினைச்சா உருவாக்குவாங்க. இப்போ வந்து இது ஒரு மேட்டர் இல்லாம இருக்கதையும் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பிரதமர் நரேந்திர மோடி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டை மீற மாதிரியாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், ராணுவத்தை பயன்படுத்தக்கூடியது. 2019 அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. இந்திய ராணுவத்தை பயன்படுத்தி தான் ஓட்டே கேட்டாரு. அதற்கு அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்போ மதத்தின் அடிப்படையில ஓட்டு கேட்க கூடாது, இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்து மக்களை வந்து மனசை வந்து புண்படுத்தக்கூடிய வகையில சக்திக்கு எதிராக இந்தியா கூட்டணி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து பேசுறாரு. இந்து மக்களுக்கு சக்தி அப்படின்றது இந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான புனிதமான ஒரு விஷயம். இந்த சக்தியை நாங்கள் முறியடிப்போம் சொல்லிட்டு இந்தியா கூட்டணி பேசிடுச்சு, இது வந்து இந்து மக்களுக்கு எதிரானதுன்னு வெளிப்படையா பேசுறாரு. காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோ வந்த உடனே அவர் சொல்றாரு, இது முஸ்லீம் லீக்கோடைய மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதற்கு முன்னாடியே அவர் சொன்னார், வயநாட்டுல போன தடவை ராகுல் காந்தி நிற்கும் பொழுது எங்க வந்து மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அதாவது இஸ்லாமியர்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்க போய் போட்டிடுறாங்க, சுரேஷ் போய் கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்காரு மாசத்துல அப்படின்னு சொன்னாரு. அப்போ அசோக் லவாசான்ற மாதிரி ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையர் இருந்தபோது அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்த போது அப்போதே வந்து மோடியை ஒன்றும் பண்ண முடியல, அமித்ஷா ஒன்றும் பண்ண முடியல. அவர் வந்து வெளிப்படையா சொன்ன 2019 நான் வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக இருக்கேன் அப்படின்னு அசோக் லவாசா சொல்றாரு. மற்ற 2 தேர்தல் ஆணையர்களும் வந்து இல்ல மோடி பேசுறது சரிதான். எது மோடி பேசுறது சரிதான்? அதாவது புதிய வாக்காளர்கள் நீங்கள் ஓட்டு போடும் பொழுது புல்வாமாவில் இறந்த அந்த நம்முடைய ராணுவ வீரர்களை மனதில் வைத்துக் கொண்டு ஓட்டு போடுங்கள்னு ராணுவத்தை வச்சு பிச்சை எடுத்தாரு. அது மிகப்பெரிய தப்பு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு எதிரான ஒரு விஷயம். பட் அசோக் லவாசா இவர் செய்தது தப்பு, இவர் பேசியது தப்பு அப்படின்னு சொல்றாரு. மற்ற தேர்தல் 2 ஆணையர்கள் வந்து இல்ல சரின்றாங்க. அந்த அசோக் லவாசா தான் இந்த 2024 தேர்தலை நடத்தி இருக்க வேண்டியவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து. ஆனா 2019 தேர்தலில் அமித்ஷாக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் பதிவு செய்து என்னுடைய கருத்தை வெளியில் மக்களிடம் தெரிவியுங்கள் அப்படின்னு சொன்னார் அவரு. நீங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துறீங்க, சரி ஓகே மெஜாரிட்டி நீங்க தான் ஒரு முடிவாயிடுது, பட் நான் உன்னை சொன்னேன்ல, அதை அட்லீஸ்ட் உங்க ஸ்டேட்மெண்ட்ல இது மாதிரி இவர் சொன்னார் அப்படின்ற தகவலையாவது வெளியில விடுங்கன்றாரு. விடமாட்டோன்றாங்க. தேர்தலில் பாஜக வெற்றி பெறுந்து மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனே அவர் வீட்டுல அவங்க குடும்பத்துல இருக்க எல்லார் வீட்டுக்கும் ஐடி ரைட். அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு மணிக்கணக்கில் கேட்ட கேள்வியே திருப்பி கேட்குறாங்க. அவங்க பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு மணிக்கணக்கில் கேட்ட கேள்வியே திருப்பி கேட்குறாங்க. அவர் தங்கச்சி எல்லாரையுமே பார்த்தார் அவரு. அடுத்து ஒரு சில மாதங்கள்லயே வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணி, அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல இல்ல. இப்ப தேர்தல் ஆணையத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 கமிஷனர் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய பின்னணி நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து
காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதனுடைய பின்னணியில, அந்த சட்டத்தை ஏற்றினுடைய பின்னணியில இருக்கக்கூடிய நபர். அவர் தான் வந்து ராமர் கோவில் விவகாரங்களை பார்த்துக்கிட்ட நபர். இன்னொருத்தரை பொறுத்தவரைக்கும் உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை டிராஃப்ட் பண்ண கமிட்டியில இருந்ததா சொல்லப்படுது. அவர் இல்லைன்னா அதை டிராஃப்ட் பண்றதுக்கு மூளையாக செயல்பட்டவர்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையர்களாக இருக்கிறாங்கன்ற போது, சிம்பிளி புட், இப்போ நீங்க நயினார் விஷயத்தை இன்னைக்கு RS பாரதி புகார் அளித்திருந்தாலும் அதுல ஒன்னும் செல்ஃப்லாம் எடுக்காது அப்படின்றது. ஒரு செல்ஃப் எடுக்க போறது கிடையாது. இவர்கள் யார் நமக்கு நல்லா தெரியும். அசோக் லவாசா மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்ற போது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், முன்கூட்டியே தெரியும். அதனால அண்ணாமலை வாய்க்கு வந்தது பேசுவாரு. ஆஹா, இது திமுகவோட சதி, திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி, சம்மந்தமே இல்லாம எதுக்கு திமுக கார்பரேட் கம்பெனின்னு சொல்லிட்டு இப்ப சொன்னாருன்னு தெரியல. பணத்தை பத்தி பேசக்கூடாது. 4 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்களே இது, இல்ல 4 கோடி பிடிச்சிருக்காங்களே இது, அதுதான் அவர் சொல்லிட்டாரே, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அதேதான் திமுக சொல்லுது. அப்ப அதையே ஒத்துக்க மாட்டேன் யோசிச்சுப்பாரு. அப்ப இவங்க ஜாலியா விளையாடுவாங்க. இந்த ஃபீல்டே வந்து சமமாக இல்லை, ஏற்றத்தாழ்வாகத்தான் இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வுக்குள்ளதான் இன்னைக்கு இந்த தேர்தலே நடக்குது. பார்ப்போம், மக்கள் இதையெல்லாம் தாண்டி சரியாக குத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்தியாவோட ஜனநாயகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி நான் பல முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம். நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்துக்களை பன்மைக்கு ரொம்ப நன்றி. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.